முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 8ஆம் தேதி தமிழக அமைச்சரவை கூட்டம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவி ஏற்ற பிறகு நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க வாய்ப்பிருப்பதாக தகவல். பொது இடங்களில் ஆக்கிரமித்து கட்டப்படும் வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படும் என உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்றும் நீர்நிலைகள், சாலைகள், நதிகள், ரயில்வே பாதைகளை ஆக்கிரமித்து வழிபாட்டு தலங்கள் கட்டப்படுவது தேவையற்றது என்றும் மக்களின் பாதுகாப்பே முக்கியம் என்றும் அதிரடி. ஜம்மு காஷ்மீரில் அமைதியாக நடந்து முடிந்த 3வது கட்ட தேர்தல். 40 தொகுதிகளில் நடைபெற்ற தேர்தலில் 64.48% வாக்குகள் பதிவு. அக்டோபர் 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை. ராகுல் காந்தி மீதிருந்த சந்தேகத்தை மக்களவை தேர்தல் மாற்றியுள்ளது. தேர்தலில் மக்கள் மோடியை நிராகரித்துவிட்டனர். மோடியின் பெயரை சொன்னாலே வாக்குகள் கிடைக்கும் என்ற பாஜகவின் எண்ணத்தை மக்கள் மாற்றிவிட்டனர் என்று தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர் கருத்து. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆனதில் தவறில்லை. யார் யாரை அமைச்சராக்க வேண்டும் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரின் தனிப்பட்ட அதிகாரம் என்றும் இதில் மற்றவர்கள் கருத்து கூறுவது தேவையற்றது என்றும் சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன் கருத்து. காளியம்மாள் சர்ச்சையை தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகும் நிர்வாகிகள், தொண்டர்கள். கட்சியில் யாரும் வளரக்கூடாது என சீமான் நினைப்பதாகவும் அவரை நம்பி தங்கள் இளமை காலம் பாழாகிவிட்டதாகவும் கட்சியில் இருந்து வெளியேறிய நிர்வாகிகள் வேதனையுடன் பேட்டி. மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து பிழைப்பு தேடி சென்னை வந்த தொழிலாளி பசியால் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தால் அதிர்ச்சி. சென்னையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது வியப்பாக உள்ளது என்றும் மனிதநேயம் குறைகிறதோ என்ற ஐயம் ஏற்படுகிறது என்றும் அமைச்சர் கீதா ஜீவன் கருத்து. அதிமுகவில் புதிய உறுப்பினர்களுக்கு உரிமை சீட்டு வழங்கும் பணிகளை மேற்பார்வையிட பொறுப்பாளர்களை நியமித்தார் இபிஎஸ். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் மாவட்ட வாரியாக உறுப்பினர் சீட்டு வழங்குவதை அக்டோபர் 13ஆம் தேதிக்குள் முடிக்க மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.